நாம ஊரு காசை வாங்கி உழ வச்சுட்டு இருக்கோம்னு மளிகை கடை நாடா ரொம்ப கேவலமா பேசுறாருமா. ஏன் ஐயா, நீ கடை வாங்கினா திருப்பி தர மாட்டியாமே அப்படின்னு யார் சொன்னா? பஞ்சவர்ணம். அவ நம்ம குடும்பத்தை ஒரு வழி பண்ண விட மாட்டா போல இருக்கு. அம்மா, எனக்கு எப்படியும் லோன் சாங்ஷன் ஆயிடும் போல இருக்கு. இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லா கடனையும் தீர்த்துடலாம். தைரியமா இருங்க. கடன் அடைக்கிறது இருக்கட்டுமா, முதல்ல சைக்கிள் திருப்பு, இல்லைன்னா போக வர கஷ்டம். ஆமா, நீ எவ்வளவு தூரம் தான் நடந்தே போவீங்க? டாக்டர் அவர்கிட்ட சொல்லிடுங்க. சரிமா, சரி. அண்ணே, அன்னைக்கு மாடு வாங்க வந்தவங்க விட்டதை பிடிக்கணும்னு திரும்ப வந்திருக்காங்க. விட்டதை பிடிக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு ஆட்டம் போட்டு பாத்துருவோமே. என்ன வெள்ளச்சாமி பேசாம இருக்கிற? கிடாரி, மாட்டை வெளியே விட்டு கதவு மூடு. அண்ணே, என்ன வசனத்தையே மாத்தி சொல்றீங்க? வசனம் மட்டும் மாறலடா, வாழ்க்கையே மாறி போச்சு. இனிமே இங்க சீட்டு கச்சேரியே கிடையாது. இவன் இங்க வரக்கூடாது. போங்கடா வெளியே, போங்கடா. நான் உனக்கு எவ்வளவு குடும்பம் செய்திருக்கேன். அவ என்ன சகிச்சுக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? ஆமா பிடாரி, இனிமே இந்த தப்பு என் ஜென்மத்துக்கு பண்ண மாட்டேன். இப்பவே போய் பிள்ளைகளை கூட்டியாரு. உனக்கும் பிள்ளைகளுக்கும் சித்தா வேலை பார்த்தாவது நான் சோறு போடுவேன். நேற்று ராத்திரி தனியா மாட்டிட்டா போல இருக்கேன். நேற்று ராத்திரியே வந்திருந்தா இவனை ஒரு வழி பண்ணிருக்கலாம். கோட்டை வாசல் திறந்தாச்சு, ஆட்கள் வந்துருவாங்க. நாம கொடுத்து வச்சு அவ்வளவுதான். எப்படி நேற்று ராத்திரியே வந்து கோட்டை வாசல்ல மாட்டிக்கிட்டியா? ராத்திரி எல்லாம் சங்கராபுரத்துல படுத்திருந்துட்டு இப்பதான் வரேன். இதுல 350 ரூபாய் இருக்கு. மளிகை கடையில கொடுத்துட்டு மொத்தமா சாமா வாங்கிடுங்க. சீக்கிரமா வேலைக்கு போனேன். ஏப்பா ராத்திரி வரல? கோட்டை வாசல்ல மாட்டிக்கிட்டியா? இல்லம்மா, ராத்திரி கோச்சனை உள்ள படுத்துக்கிட்டேன். காலையில அண்ணன் கூட வந்து முதல்ல சேர்த்து விட்டுச்சு. ராத்திரி பூரா கொஞ்ச நேரம் கூட தூங்காம கண்ணாயிரம் புலம்பிட்டே இருந்தாங்க. என்ன பேய் பிசாசு அடிச்சிடும். ராத்திரி அந்த ருக்கு கூட கோட்டை வாசல்ல மாட்டிக்கிட்டு ஒத்தையில உட்காந்துதாமா. அப்படியா? ஆமாமா, நான் பஸ் விட்டு இறங்கி வரேன். விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருந்தா. என் சத்தம் கேட்டுதான் இப்ப இறந்து போறா. சரி சரி, போய் குடி. சரிம்மா.
என்ன கண்ணாயிரம், நேற்று ராத்திரி நிஜமா கோச்சோட வீட்டுல இருந்தியா இல்ல ருக்குவோட கோட்டை வாசல்ல படுத்திருந்தியா? நீங்க எப்படி நினைச்சீங்க? சுந்தரி, இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? யார் மண்டே உருள போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆமாண்டி, அந்த ருக்கு இருக்கால. அம்மா தாயே கொஞ்சம் நிறுத்திக்கங்க. நான் போனதுக்கு அப்புறம் பம்பு பேசுங்க, இல்லைன்னா ஊர்ல ஏமாண்டு விடணும். உன் புருஷன் போலீஸ்காரர் வேலைக்கு கொஞ்சம் கூட பொறுத்தலடி. என் புருஷன் நாடத்துல நடிக்கிறாரு வேஷ பொருத்தம் பார்க்க. ஆமா, ருக்கு பத்தி என்ன சொல்ல வந்தியே? நேற்று ராத்திரி பூராவும் ஓட்ட வாசல்ல ருக்கும் கண்ணாரும் ஒன்னா படுத்திருந்தாங்களா? நிஜமாவா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? ஏங்க இப்படி எத்தனை நாள் கஷ்டப்படுவீங்க? ஏதாவது வேலை வெட்டி பார்த்தாதானே ஊர்ல 4 பேர் மதிப்பாங்க. ஐத்தியக்காரியா இருக்கிய, தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அவ்வளவு சுத்த வச்சு நான் இருக்காங்க வேலை பார்க்கணும். என்ன பேச மாட்டேங்கிற? ஒண்ணுமில்ல, மாட்டு புடிச்சிட்டு போனதுல இருந்து அண்ணனுக்கும் வருமானம் இல்ல, நீங்களும் வேலை எதுவும் இல்லாம இருக்கீங்க. அண்ணிதான் கஷ்டப்படுறாங்க. நன்னிதான் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுத்துமே, உடம்பு என்ன தேஞ்சா போயிடும். வீட்டு நிலைமைய உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலைங்க. எல்லாம் எனக்கு புரியும். நீ போய் குளிக்க தண்ணி வை. நீ சொல்றத என்னால நம்பவே முடியலையே. பஞ்சவர் நான் சொன்னதும் என்ன நம்பவே முடியல. சின்னத்தா கிட்ட நைஸா பேசி கொடுத்து எங்க மருமையில காணோம்னு கேட்டேன். சங்கராபுரத்தில் தங்கிட்டு காலையில் தான் வந்தான்னு சொன்னான். கண்ணாயிரமோ ராத்திரி அண்ணன் வீட்டுல தங்கிடுன்னு சொல்றான். புரியுதா இப்போ அவங்க 2 பேரும் எங்க தங்கிதாங்கன்னு? புரியுது புரியுது. நன்னி தெய்வம் அது இதுன்னு பெருசா பேசுனியே, ஊர்ல என்ன பேசுகிறாங்க தெரியுமா? அந்த மயில்வானம் கண்ணாயிரம் இல்ல, அவன் தான் ருக்கு கூட தொடர்பு வச்சுட்டு இருக்கான். எங்க சோத்துக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இப்படி இல்லாததான் பொல்லாதான் பேசுறீங்களே, திங்கிற சோறு செரிக்குமா? நல்லா உடைச்சிருவேன். ஊரே பேசுது, அத பத்தி கவலைப்படாம திங்கிற சோறு செரிக்குமான்னு எனக்கே சாபம் கொடுக்குறியா? ஊர் 1000 பேசினாலும் நன்றி இல்லாம நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியாத அண்ணிய பத்தி சரியா? எனக்கு நல்லா தெரியும். எங்க அண்ணிய கட்டிக்கிடணும்னு பெரிய பெரிய லட்சாதிபதி எல்லாம் பணம் கிடந்தாங்க. ஆனா அவங்களையெல்லாம் திரும்பி கூட பார்க்காம அண்ணாட காட்சியா இருக்கிற எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் எங்க அண்ணன் மேல இருந்த அன்புதான். நடத்த கெட்டதா உங்க அம்மான்னு 4 பேர் சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா என் அண்ணிய பத்தி யாரு சொன்னாலும் நம்பவே மாட்டேன். என்ன சாப்பிடுற? எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டியா? வேற ஒண்ணும் இல்லைங்க, உப்பும் புளியும் சாப்பிடுறேன். ஐயா, இத கூட சாப்பிடுவாங்களா? மாசமா இருக்கிறவங்க இது சாப்பிடுவாங்க. என்னங்க இது? நீங்க அப்பாவ போறீங்க? எங்க
எனக்கு கொஞ்சம் புளி கொண்டுறீங்களா? நீ சொல்ற நிஜம்னா புளிய மரத்தையே கொண்டு வந்துடுறேன். அம்மா அம்மா